வெயில் காலம் வந்து உண்டானால் அப்ப எங்குமே 10 மணி ஆச்சுன்னா வெயில் அடிக்கிற அடியில எங்கேயும் போக முடியல. அதனால நான் என்ன செய்வேன், என் குடிசையில ஏக்குவேமா. அப்ப குடிசையில இருந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா, எங்களை தேடி வராங்க பத்தியா, பிள்ளை சூனியம் சிறங்கு வாழ்வு என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு நாங்க இலவசமா மருந்து கொடுப்பீங்கம்மா. இல்லையா வேணாலும் கழி வர குடிக்க போகலாம் சொல்லி பெரியல பேசுறீங்க எங்க மாமியால் அடிமைக்கிறேன் சொல்றா அப்படியே உள்ள குடிச்ச உடனே நான் வெளியே வர மாட்டேன். வெளியே வந்தேன் அப்படி பண்ணுவான்ட்டு அப்படியே வரவங்களுக்கெல்லாம் எனக்கு தர்மம் புரியும். இல்ல நான் என்ன சொன்ன குடிச்ச விட்டு வெளியே வரணும்னு சொன்னால ஏமா எனக்கு தேடி வரதுக்கு நாங்க மருந்து குடிச்சுல தேடி வரணுங்களா மருந்து கொள்றியா? ஆமா தாயே, எனக்கு கூட மருந்து வேணுமா? என்ன மருந்து வேணும் தாயே? ஆன்வசி மருந்து வேணுமா? ஒரு ஆம்பளை பார்த்துட்டே வரமாட்டான். அப்படியா? நான் சொல்ற மாதிரி கேட்கணும் தாயே. எப்படிமா என்ன செய்யணும் தெரியுமா? செய்யணும் என்னமா செய்யணும்? இருமா யோசிக்கிறேன். அந்த பூல் கொஞ்சம் என்ன செய்யணும்? தொட்டாசிரிக்குது தாயே, தொட்டாசிரிக்குது. கேட்டு வரேன் ஏக்கா நம்ம நாட்டுக்கு தொட்டாசினிக்கு சொல்லி பழைய நாடு உங்க மாமியோட வச்சுக்கிறேன் அப்படி பாக்குறேன். ஏமா நான் சொல்றது கேளுமா, தொட்டாசிரிக்கு எடுத்துக்கணும் தாயே. அதை எடுத்து அழகா காய வச்சுக்கணும்மா. அந்த தலையை காய வச்சு நல்லா பொடி பண்ணிக்கணும். 32 நாள் சாப்பிடணும் தாயே. 32 நாள் நானே சாப்பிடணுமா? ஆம் தாயே, ஆம் தாயே. சாப்பிட்டா 32 நாள் நீ சாப்பிட்டீங்கன்னா நான் ஒரு 56 நாடுக்கு ராணி. எவ்வளோ ஒரு ராஜா சேகாரி தாயே. அதுக்கப்புறம் தாயே சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆளு உன்னை பார்த்து 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 ஏக்கத்திலே உன்னை பக்கம் நெருங்கி விடுவாருமா. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. என்ன செய்வேன் தெரியுமா? ஜோடு மரத்துச்சுன்னா என் குளத்துல இருக்க பத்தியா கூட மரம் கட்டும் உறுப்பினங்க மக்காரி பின்னங்க ஊசி மணி பாசி எல்லாம் சேகரிச்சு வச்சுக்கின்னு வேண்டிய நேரத்துக்கு எடுத்துக்கிறதுக்காக விற்கிறதுக்காக எடுத்து சேகரிச்சு வச்சுக்கணுமா. சரிம்மா, சரி இருந்தாலும் தர்மத்தை ஒரு சொல்லிட்டு இருக்கிறேன்னு புடிச்சு கேட்கிறேன்னு சொல்றேன். அந்த நேரத்தை சாப்பாட்டுக்கு என்னமா பண்ணுவேன்? விளையும் என் கூட ஆட்டம் ராத்திரி பூரா முடிஞ்சு காப்பி அடிச்சு ஒரு மகாக்கரை வந்து கேட்டான், எங்கம்மா சீராம்பட்டி அப்படி சொல்றான். வெளிமாடியா எங்க ஊர்ல பாரு 4 அனந்தா மீன் வச்சியா பெரியப்பா 4 அனந்தா மீங்க 4 பேர் ஓவாடுறதுக்கு தீப்படா பெருமாத்தா போய் எப்படி கேட்டான் அவன் கணக்கு பாரு கிடப்பாரு இடம் கொடுத்து வச்சு வாயில் வைக்கிற மாதிரி வர கேள்தாயே வா தாயே வெயி தாயே. பாரு மேலே நெல் விளையுது நெல் வேணும். எங்க ஊர்ல எல்லாம் அப்படியே தண்ணி விட்டு விளைஞ்சாக்கும் 6 அடிக்கு மேல யாரமா இருந்தது நெல்லு பாரு மேலேயே விளையுதுன்றி அது தண்ணி அப்படி வந்து பாயும் குட்டி
ஆமாம். கவிழ் கவிழாக மலை இருக்கு தாயே. ஆமாம். மலையெல்லாம் தேன்கள்லாம் கூடு கட்டி இருக்கும். அந்த தேன் கூடு மீது ஆமாம் சூரிய வெப்பம் பட்டதையானால் அந்த தேனாகப்பட்டது உருகி அந்த தேன் மீது சூரிய பட்டால் அந்த தேனை உருகி வடக்கே வாழை தெற்கே பிளா சோலை என்று சொல்லக்கூடிய பாலாரா தேனாரா போய் பாய்ந்தாயே. அம்மா அந்த தேனே உருகி நெல்லாகப்பட்டது அது எவ்வளவு உயரம் வளரும்? ஏமா மூங்கில போல் உயரம் அம்மா. சொல்லம்மா. மூங்கிலை போல் உயர்ந்திருக்கையம்மா. எப்படி கத்து கட்டி நெல்லு தனியா பிள்ளை தனியா படுவது சொல்ல அதை ஒரு ஏக்கரா ஏமா இது கேளுமா ஏமா ராணியம்மா ஒரு ஏக்கரை நட்டு 5 மூட்டை நெல்லா எனக்கு தலைமையில கைய வச்சுக்கணும். ஐயோ இதுல 2 லட்சம் போச்சு, அதுல 1.5 லட்சம் போச்சு. மீண்டு வர சொல்லுவாங்க. அதுக்குதான் பிள்ளையாட்டு போட்டு 40,000 வருது கவலைப்படாது. 10 மூட்டைக்கு அதனால அம்மா இப்படி இருந்தாலும் மாடு கட்டி போற அடித்தாள் மாடு கட்டி போர் அடித்தாள். ஆனா என்கிட்ட மாடு வசதி கிடையாதுண்ணா. ஏன்னா மலை மேல இருக்கிறவங்க மாடு வசதி எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்க வர வழியில எங்க வழியில தண்ணி குடிக்கிறதுக்கு யானைகள்லாம் போகும். யானை வரும். அந்த யானைகள்லாம் போகும்போதும் வரும்போதும் அந்த யானை போற வழியில போட்டு விட்டுங்கன்னா நெரிச்சிட்டு போகும். அப்ப யானையை வச்சு அடிக்கிறீங்களா அந்த நெல்லு அது எவ்வளமா கட்டு கிழங்கு ஆகும். கதிரோடத்து நெல் ஆகும் தாயே. ஒரு கட்டு அடிச்சிங்கன்னா 5 மரக்கா ஆகும் தாயே. 5 மரக்காவா? ஏமா யாருன்னா சொல்லுங்க யாருக்கு தெரியும்? அது பாக்கியமா தெரியும். 5 மரக்கானா எவ்வளவு?